ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ நமக்கு வெளியாயிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா, அதிகபட்சமாக எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, எந்த கம்யூனிட்டியை பார்த்திங்க அப்படின்னா, எந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களோட மார்க் எவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு இப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்து, நிறைய கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட் இருந்தது. எல்லாருக்குமே அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க. இதற்கப்புறமா என்ன நடக்கும், இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியலாக ஆன்சர் கீ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு நம்மளோட மார்க் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் அதிகமான மார்க் எடுத்திருக்கிறாங்களா, இல்லை கம்மியான மார்க் எடுத்திருக்கிறாங்களா, அப்புறம் அதிகபட்ச பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பேப்பரை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழை பொறுத்தளவில் 60லேருந்து 70 மார்க் வரை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பேர் எடுத்திருக்கிறாங்க. இதுலேயுமே எவ்வளோ மார்க் டோட்டலாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்தளவில் நீங்கள் 60லேருந்து 70 பேர் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 மார்க் தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல கூட ஒரு 70 to 80 அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜிகே விட நமக்கு தமிழ் தான் முக்கியம். அதிகமான பேர் 70லேருந்து 80க்குள்ளே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க. கோச்சிங் சென்டர் போயிட்டு ரொம்ப இதுக்காகவே நான் படிச்சிருக்கேன், விஏஓக்காகவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா 70லேருந்து 80 மார்க்குள்ளே தான் ஜிகேல எடுத்திருக்கிறாங்க. 60லேருந்து 70 மார்க்கில் தான் தமிழ் பாடப்பகுதியில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 எழுதுன கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இல்லை அதிகமானவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஜிகே விட எல்லா டைமும் இதுக்கு முன்னாடி உள்ள வருடங்களில் எல்லா டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் தான் ஈஸியாக இருக்கும். அதாவது 90 மார்க் 99 மார்க் எடுத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, 95 மார்க் எடுத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டீப்பாக படித்தாங்க நான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 90 மார்க்கு தான் எடுக்க முடியுமே தவிர அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நமக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸோ ஃபைனல் மார்க்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்கு அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு 90 தான் வரும். அதுக்கப்புறமா ஜிகே பொறுத்தளவில் ஒரு 90 எடுத்தால் கூட ஓவராலாக விஏஓ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 175 to 180 தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஏஓ பொறுத்தளவில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அதாவது நம்ம விஏஓக்கு படிச்சிருக்கிறோம், இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா 175லேருந்து 180 தான் விஏஓக்கு நமக்கு மார்க்காக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ இருக்கிறாங்க, டைப்பிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 இல்லை ஒரு 170
அந்த மார்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 மார்க்கு தான் வந்து கட் ஆஃப் மார்க்காக வந்து வரும். ஏன்னா அதற்கும் வந்து மேலே வந்து போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அவ்வளோ வந்து டஃப்பாக வந்து இருந்தது. முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்க என்கிட்ட எந்த ப்ரையாரிட்டியும் இல்லை, பிஎஸ்டிஎம்மும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 170க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரை நீங்கள் போயிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. டிஎன்பிசி இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரே வேண்டாம், அதாவது நம்ம இதை வந்து இந்த எக்ஸாமே வந்து வேண்டாம், நம்ம வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்படின்றது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா 10 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அந்த 10 லட்சம் பேருக்கும் அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எக்ஸாம் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. யாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண, அதுதான் இப்போ வந்து முக்கியம். வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைக்க போகிறாங்க. இதுதான் வந்து இந்த வருடத்தில் வந்து நடக்க போகுது. இதனால் வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து 1 by 1 நமக்கு வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப வந்து குரூப் 4 எழுதுறவங்க செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி மேலே. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் கீயும் வெளியிட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்கு ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வெளியிட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைப்பாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானாகவே வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸோட தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஆகணும். அடுத்த வருடம் வேணால் இன்னும் கொஸ்டின்ஸ் பேப்பர் கொஞ்சம் வந்து ஈஸியாக கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்த மார்க்கு தான் வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு குறையும். இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இருக்கிற, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பில் கலெக்டர், இந்த மாதிரி டைப்பிஸ்ட், வெறும் டைப்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் நமக்கு ஒரு 145லேருந்து 150 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே தாராளமாக நமக்கு கவுன்சிலிங் வர போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 135+ தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதிகமாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 135 தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த கட் ஆஃப் மார்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கு குறைப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குரூப் 4 தான் அப்படியே, குரூப் 4 தான் என்னோட கனவு லட்சியம், எல்லாமே வந்து குரூப் 4ல் வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக அமையும். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்க போகுது. நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம உங்களோட மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.